இப்ப பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 2016 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், ஏன் 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் வாக்குறுதி கொடுத்தது திமுக அரசு தான். நாங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த கோரிக்கை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகுது திமுக அரசு. இப்ப கோரிக்கையை ஏன் நிறைவேற்றல அப்படின்னா, குண்டுகட்டா கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுல அரசுக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, விருப்பம் இல்ல சார். அதாவது இந்த 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாவே அதிகமாக போராடிய ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தூய்மை பணியாளர்கள் போராடுறார்கள், விவசாயிகள் போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியர் எல்லாமே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறதுலே அதிகமான போராட்டங்களை நடத்தியது யாரு பாத்தீங்கன்னா அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தான். கடந்த 5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பல்வி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு பாருங்க, எப்பவுமே தமிழ்நாட்டுக்கே கிடைக்காத ஒரு பல்வி கல்வித்துறை அமைச்சர். அவரை வந்துட்டு சினிமா துறையில அவருக்கு திரு துணை முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்க வேண்டியவர் தப்பி தவறி தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் கல்வி அமைச்சராக ஆகி இருக்கிறாரு. அந்த கல்வி அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அழுகிற குழந்தைக்கு ஒரு வாழைப்பழத்தை விட்டுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவர்களை இப்படி ஏமாத்தி கொண்டே வந்துனே இருந்தாங்க.